கைலாயத்திலிருந்து திரும்பிய இடும்பன் வழி தெரியாமல் திகைத்தார். அப்பொழுது அவர் முன் தோன்றிய முருகப்பெருமான் குதிரையில் பயணம் செய்யும் அரசர் போல இடும்பனுக்கு வழிகாட்டி திருவாவினன்குடிக்கு அழைத்து சென்றார். இடும்பனுக்கு சுமந்து வந்த காவடிகள் பாரமாக தோன்ற செய்தார். எனவே இடும்பன் அவற்றை இறக்கி கீழே வைத்தார். ஓய்வெடுத்து விட்டு மீண்டும் புறப்பட தயாரானார். அப்போது அந்த மலைகளை தூக்க முடியவில்லை. அப்பொழுது சிவகிரி மலை மேலே ஒரு சிறுவன் கோவணத்துடன் தன் கையில் தண்டுடன் நிற்பதை பார்த்தார். உடனே அந்த சிறுவனை மலையிலிருந்து கீழே இறங்கும்படி வேண்டினார் இடும்பன். ஆனால் மலை மீது நின்று கொண்டிருந்த சிறுவன் கீழே இறங்க மறுத்தான். இந்த மலை எனக்கே சொந்தம் என உரிமை கொண்டாடினான். இதனால் கோபம் அடைந்த இடும்பன் அந்த சிறுவனை தாக்க முயன்றார். ஆனால் முருகனின் சக்தியால் வேறற்ற மரம் போல கீழே விழுந்து இறந்தார். இடும்பன் இறந்ததை கண்ட இடும்பி அழத் தொடங்கினாள். இடும்பியின் அழுக்குரலுக்கு மனமிறங்கிய முருகப்பெருமான் இடும்பனை உயிர் பெற செய்தார். இடும்பன் உண்மையை உணர்ந்தார்.